இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து. இந்த 2 அணிகளுக்கு இடையிலான 3 ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளை கொண்ட தொடர் இருக்குல்ல, அதுல மொதல் மேட்ச் நடந்து முடிஞ்சது. இந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பேட் பண்ண நியூசிலாந்து 300 ரன்ஸ் எடுத்தாங்க, 8 விக்கெட்ஸ் இழந்து. செகண்ட் பேட் பண்ண இந்தியா 6 விக்கெட்ஸ் இழந்து 306 ரன்ஸ் குவிச்சாங்க. ஃபினிஷிங்லாம் வேற லெவலில் இருந்துச்சு. KL ராகுல் சமம் பண்ணியிருந்தாப்புல. ஸோ இந்தியா 4 விக்கெட்ஸ் வித்தியாசத்தில் ஒரு அபார வெற்றியை பதிவு பண்ணாங்களா. ஆக்சுவலாக இந்த தொடரில் இந்தியா இப்போ 1-0 முன்னிலையில் இருக்கும். இந்த ஒரு வெற்றி தான் கில் ஆஸ் அ ODI கேப்டனா இந்திய மண்ணில் ஈட்டி இருக்கிற வெற்றி. பாருங்க, எப்பேற்பட்ட நம்பிக்கை கில்லு மேலே எல்லாருமே வச்சிருக்கோம். ஆனால் அதை காப்பாற்றுற மாதிரி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு விஷயத்தை உருப்படியாக பண்ணியிருக்க மாதிரி தான் இந்திய மண்ணில் பார்க்க முடியுது. வெளிநாடுகள் சார்ந்து விடுங்க, ஆனால் இந்தியாவில் ODIயில் ஆஸ் அ கேப்டனாக ஃபர்ஸ்ட் விக்டரின்றது அவருக்கு கண்டிப்பாக ஒரு மெமரபிள் மூமெண்ட்டாக தான் இருக்கும். இந்த மேட்ச்சில் நம்ம நிறைய விஷயங்களை பார்த்தோம். ஆனால் இந்த விஷயத்தை சில பேர் பார்க்க தவறி இருந்தீங்கன்னா நீங்கள் கொடுத்து வச்சது அவ்வளோதான் சொல்லணும். நம்ம கிளென் பிலிப்ஸ் த ஃப்ளையிங் கிவின்னு இவரை நம்ம சொல்லலாம். பறக்கிறாருங்க மனுஷன். லிட்டரலா மனுஷனே இல்லை, எனக்கு கேட்டீங்கன்னா மனுஷனே இல்லை, ஒரு பிளாக் ஜெர்சி போட்ட பறவன் தான் சொல்லணும். என்ன மாரி பறக்கிறாப்புல. கில்லு ஏற்கனவே பதுக்குன்னு ஆடிக்கிட்டு இருப்பாரு. ஐயோ இந்த மேட்ச்ல நம்ம சொதப்பிட்டோம், அதுக்கப்புறம் கேப்டன்சி சார்ந்தே பல பேர் யோசிச்சிருவாங்க போல இருக்கே, நம்மள வச்சிருக்கலாமா இல்லையான்னு அந்த பதறத்தில் கில்லு ஆடிட்டு இருந்தாப்புல. அப்போ ஒரு சொற்ப ரன்கள் எடுத்திருக்கும் போதே ஒரு கேட்சை கொடுக்குறாருங்க. யாருக்கிட்ட? கிளென் பிலிப்ஸ் இருக்கார்ல, அந்த பக்கமா கேட்சை கொடுக்குறாரு. சரி, எப்படி எட்டி பிடிக்க முடியும், பந்து அப்படி கிராஸ் பண்ணி போயிடும் அப்படின்ட்டு. ஆனால் பிலிப்ஸை பற்றி கில்லுக்கு தெரியுமோ இல்லையோ, இவர் ஆட்டத்தை பார்க்குற நம்மளுக்கு தெரியும்ல. ஏன்னா கிளென் பிலிப்ஸுக்கு ஃபீல்டிங்கை பார்க்கறதுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க உலகம் முழுக்க. ஒரு பவுலரோட பவுலிங்கே, பேட்டரோட பேட்டிங்கே பார்க்கறதுக்கு ஃபேன்ஸ் இருக்கிறது வேற. ஒரு பிளேயரோட ஃபீல்டிங்கை பார்க்க ஃபேன்ஸ் இருக்கிறாங்கன்னா அது பிலிப்ஸ் தான் சொல்லணும். இந்த கிரிக்கெட் எராவோட தி பெஸ்ட் ஃபீல்டர்னா இந்த மனுஷனை சொல்லலாம். பாருங்க, இதெல்லாம் நம்மளாம் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அந்தளவுக்கு பறந்துகிட்டு இருக்காரு. பாலை கிட்டத்தட்ட டச் பண்ணிடுவார், ஹோல்டு மட்டும் தாங்க பண்ண முடியல அவரால். கில்லு கொடுத்த அந்த கேட்சை மிஸ் பண்ணிட்டார். கையில் எப்படி எடுத்த ஒரு பறந்து மிஸ் பண்ணிட்டாரு. மிஸ் பண்ணதுமே கில்லு முகத்தை நீங்கள் பார்க்கணுமே, பேய் அரைஞ்ச மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் தான் சிரிக்கவே ஆரம்பிப்பார். என்னப்பா மனுஷன் இவர், எங்கள் அட்சலம் பாலை பறந்து பிடிக்கிறாருன்னு கில்லு ஒரு பக்கம் ஸ்டன் ஆகிட்டாருங்க. நல்ல வேலை கேட்சை விடவே கில்லால் ஓரளவுக்கு தட்டி ஒரு 56 ரன்ஸ் வரைக்கும் அதிகபட்சமாக குவிக்க முடிஞ்சது. இந்த மேட்ச்சில் கில் அடித்த ஸ்கோரு 55 தான். ஆனால் ஒரு மினி ஹார்ட் அட்டாக்கை கில்லு கொடுத்துட்டாரு நம்ம கிளென் பிலிப்ஸ்.